அப்படி ஏமாத்திடலாம், என்னத்தையோ சொல்லி ஏமாத்திடலாம், என்னத்தையோ செஞ்சு ஏமாத்திடலாம், என்னத்தையோ காட்டி ஏமாத்திடலாம். அங்க என்னத்தை செஞ்சாலும் பிரபஞ்ச கண்கள்ட்ட இருந்து தப்பவே முடியாது. அதனால புண்ணியங்களும் பாதுகாக்கப்படும், பாவங்களும் பாதுகாக்கப்படும். நீ செஞ்ச நல்ல விஷயங்களும் எழுதி வைக்கப்படும், கெட்ட விஷயங்களும் எழுதி வைக்கப்படும். அப்ப எல்லா விஷயங்களும் எழுதுனால, எல்லா இடத்துலயும் பார்க்கறதுனால, இப்ப சித்த சபையில எத்தனை கணங்கள் இருக்கு, யார் என்ன நினைக்கா, என்ன செய்தா, எத்தனை பேர் வாரா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க சீடர்கள், இவன் என்ன செஞ்சான், அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன கைங்கிற நிலைகள்லாம், இவன் எந்த மலைக்குள்ள நனைஞ்சுக்கிட்டு பொருட்களை கொண்டாந்து கொடுத்தான், இவன் எங்க நடந்து என்ன வழிபாடு நின்னான், இவன் எந்த தளத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கல, எப்படி சித்தனையும் சிவசபையும் நம்பிக்கிட்டு இருந்தா, சித்த சபையை வரவே முடியலனாலும் சித்த சபைய கொள்கையை சித்த சபையோட என்ன அப்படியா? சரி, அப்ப வேற போன் மாத்திக்கோங்க. மாத்தியாச்சு, அந்த போனை வெளியில எடுத்துருங்க. சரிண்ணா, சந்தோஷம். அது நீங்க தான் அமர்த்துதிய, நாங்க என்ன செய்தோம்? நீங்க தான் சமையல் பண்ணுதிய, நீங்க தான் சாப்பிடுதிய, நாங்க ஒண்ணுமே செய்யல. யாரோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து வந்தான், சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்கேயோ இருந்து பொருட்கள் வந்துட்டு நாங்களும் சாப்பிட்டு உங்களுக்கும் போடுதோம், அவ்வளோதான். எங்களுக்குன்னு தேக்கி வச்சா தான் பாவம். இருக்கிறத கொடுத்துக்கிட்டே இருந்தா அது எப்படியாச்சும் இறைவன் செஞ்சிருவான். ஆனா நாங்க எங்களால இப்படி செய்ய முடியுமான்னா, யோசனை வந்துட்டா, சரி 50 பேர், 60 பேர், 100 பேருக்கு சாப்பாடு போடணுமா? மாசத்துக்கு அப்ப சொல்லக்கூடாது. மாசத்துக்கு இத்தனை பேர் சாப்பிட்டா என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு கணக்கு பார்த்தான்னா, நாங்க இங்க கணக்கே எழுத மாட்டோம் செலவழிக்கிறதுக்கு. தெரியவும் தெரியாது. எப்படி செலவழியுதுன்னு தெரியாது. எப்படி வருதுன்னு தெரியாது. ம். இல்லாம தான் இருக்கும். ஆனா வந்துகிட்டே இருக்கும். அதான் இறை சூட்சமம். அல்ல குறையாத அட்சய பாத்திரம் இருக்குன்னு சொல்லுதாங்க. என்ன இல்லை அப்படிங்கிற விஷயம் இல்லை. இங்க இல்லவே இல்லை. அ இல்லைங்கிற சொல்லே இங்க வராது. வந்தான்னா அது சித்த சபையோட சீடர்கள் கிடையாது. அ தனக்கு போக தானம் இல்ல. தனக்கு இல்லாட்டாலும் தானம்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு போக தானம்னா அது மிச்சம், மிகுதி. உன்னையால திங்க முடியாம போடுறது என்ன? எச்சிச்சோறு. அதுக்காக நின்னுக்கிட்டு இருக்கு பிரபஞ்சம். உனக்கு இல்லாத அப்பம் பகிரணும். நீ வவுறு பசியோட இருக்கையில அதுல பகிர்ந்து குடுக்கணும். நீ சாப்பிடாம இருந்து குடுக்கணும். அதான் தர்மம். அப்படி சொல்லப்படுது. நீ காத்திருந்து நீ காத்திருந்து சாப்பாடு வாங்குறதுக்கு நீ காத்திருக்கணும். விருந்தாளிய காக்க வைக்கக்கூடாது. வந்தவன காக்க வைக்கக்கூடாது. பசி நம்மளோட நம்ம பசி வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டுக்கலாம். டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து தெருவில் உள்ளவனுக்கு கீழே ஓட்டுட்டு அவனோட பாத்திரத்துல போட்டுட்டு வந்துடணும். டிஃபன் பாக்ஸோட கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. 10 ரூபாய்க்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கிடலாம். ஆனா புண்ணியத்தை வாங்கவே முடியாது. எல்லாரும் புண்ணியம் செய்யுங்க. புண்ணியம்தான் நமக்கு இங்க 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 வாழறதுக்கு உண்டான தகுதி. இன்னும் வரப்போகுது, இன்னும் காலங்கள் வரப்போகுது, நோய் நொடி வரப்போகுது, தொழிலெல்லாம் எல்லாம் விஷயங்கள்லாம் வெந்து தொங்க போகுது. ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுதாங்க. நோய் எப்படி வரும், நொடி எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் பயங்காட்டுதாங்கன்னு நினைக்காதங்க யாரும். எல்லாரும் நீங்க சொல்லணும் அப்படின்ட்டு. என்ன என்ன நோயும் வரலாம், மருந்து கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வரலாம். அங்க வெள்ளம் வரலாம், இங்க வரலாம், அங்க தீப்பிடிக்கலாம், இங்க தீப்பிடிக்கலாம், என்ன விஷயங்கள்னாலும் செய்யலாம். என்ன ஏன்னா ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, தர்ம யுகம் மலர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இன்னொரு பக்கம் கெட்ட விஷயங்கள் நடந்து ஆகணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க, எப்படி வேணாலும் செய்வாங்க. முன்ன சொன்னாங்கல்ல, அது மாறி மாறி நல்ல விஷயமா சாமி சொன்ன என்ன இப்படி சொல்லுதாருன்னா, பயங்காட்டுத்தாருன்னா, நீ நல்ல விஷயமா சொன்னா தான் பேஷாட்ல சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு போய்கிட்டே இருப்பியா, எவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டியா? கெட்ட விஷயத்த சொல்லி பயங்காட்டினா தானே கொடுப்ப. ஏய் அங்க போகாத, பேய் பிடிச்சிரும் அப்படின்னா, அங்க இருக்கு 12 மணிக்கு ஒருத்தி தலையை விரிச்சு போட்டு வருவா, லபக்குன்னு பிடிச்சிருவானா அங்க போக மாட்டேங்க. அங்க ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்குன்னா அங்க போய் தான் அங்க போய் தான் என்ன கெட்ட விஷயங்கள் செய்யணுமோ அவ்வளவு விஷயங்கள் செய்தாங்க. அங்க அது இருக்கு இது இருக்குன்னா அந்த பக்கம் கூட வேற்று மாற்று நிலைகள்ல உள்ளவங்க கூட அங்க போனான்னா பிரச்சனையா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால பிரபஞ்சத்தை பார்த்து பயப்படணும். என்ன நல்லது செஞ்சவங்க பயப்பட வேண்டாம், கெட்டது செஞ்சவங்க பயப்படணும்னு பயங்காட்டுது. எதுக்கு? ஒரு அம்மா பிள்ளைகளை பயங்காட்டும்ல, ஏய் தண்ணிக்குள்ள முதல்ல கிடக்குன்னா இங்க முதலே இருக்காது, முதல்ல இருக்கும், அது பிடிச்சி இழுத்துட்டு போயிடும், பூச்சாண்டி வந்துடுவான் அப்படி இப்படின்னு எதுக்கு பயங்காட்டுது? பிள்ளை நல்லா இருக்கணும்னு பயங்காட்டுது. அதைத்தான் சித்த சபை சொல்லுது. அங்க போகாத, இங்க போகாத, அதை தொடாத, இதை தொடாத, தொட்டா சிக்கலு, பிற வருந்து நிற்ப.
அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. இதை வந்து இதை வந்து உங்க செவிகள்ல சொல்லதுனால சித்து சபை புண்ணியம் அடையுது. இங்க அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கு. என்ன சொன்னாங்க? அவர் வந்தாரு, இவர் வந்தாரு, அவர் உட்கார்ந்தாரு, இவர் உட்கார்ந்தாரு, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க. முருகப்பெருமான் வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிட்டாரு. எல்லாருமே வந்துட்டாங்க. சொந்தக்காரங்க பூரா வந்துட்டாங்க. தர்ம யுகத்துல யார் யாரு வரணுமோ அவங்க பூரா சித்த சபையில வந்துட்டாங்க. கடைசியில என்ன சொல்லிட்டாங்க? இதுதான் தலைமை இடம் அப்படின்ட்டாங்க. இதுதான் பிரபஞ்சத்துக்கு ஆட்சி பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் எல்லாம் ஓங்கையில கொடுத்துருக்கோங்க அங்க. இன்னும் நம்ப முடியாம இப்படி விஷயங்கள்லாம் எங்க இருந்து நடக்குன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்கு. என்ன ஒன்றும் வேண்டாம். அதாவது யுகம் மாறியே ஆகணும். நைட்டு உறக்கத்துல கூட யுகம் மாற்ற நிகழ்வு தான் எங்க சிந்தைக்குள்ள இருக்கும். என்ன ஏதோ உடம்பு ஒழிச்சா கூட ஏதோ ஆயிருமோ, இடம் ஏதோ பிரச்சனை ஆயிருமோ, அப்ப என்ன அடுத்து எப்படி இருக்காங்க, என்ன செய்தாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தா சீடர்களை உருவாக்கிடலாம், இன்னும் நூல் தாங்குற சீடர்களை உருவாக்கிடலாம், அங்க கிளைச்சபையில உண்டாக்கிடலாம், அது 10 கிளைச்சபையில உருவாக்கிறோம். அதுக்கு முன்னாடி பிள்ளை யாவும் வராது, பொண்டாட்டி யாவும் வராது, ஒன்னும் யாவும் வராது. எங்களுக்கு பிரபஞ்சம் மட்டும்தான் யாகும் வரும். எப்படியாச்சும் இந்த ஜென்மத்துல சபையை நிறுவிடணும். அதுதான் மூச்சு எல்லாம். அதான் நம்ம இல்லாட்டாலும் இயங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளதான் இங்க இருக்கும். ஐயோ பக்கத்துல பிள்ளை படுத்து கிடக்க, இது இருக்க அது இருக்க அப்படிங்கிற நிலை வராது. அதை பிரபஞ்சம் பார்த்துக்கிடும். பிரபஞ்சத்துல சேமிப்பு கிடங்குல போட்டாச்சு. பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்க பார்த்துக்கிட்டு இருக்கு. சீடர்களோட எதிர்கால நிலைகள் எல்லாம் சிரமமா இங்க சபைக்கு சேவையாட்டும் போது உங்களுக்கு பைப்பா அது என்ன, எத்தனை நம்பர் ரோடு இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி ரோடு எத்தனை நம்பர் 7 என்னது, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நைஸ் ரோடு, ஃபாரின்ல போட்ட மாதிரி நமக்கு போட்டு வச்சிருக்காங்க. கல் மின்னு குடி எண்ணம் இருக்காது. அழகா பக்கத்துலேயே எல்லா விஷயங்களும் சைடில் அப்படி விலகி நிற்கிறதுக்கு நிழல் கூடங்கள், ரெஸ்டாரண்ட்டு எல்லாத்தையும் விட அங்கே பாதைகள் வந்து சூட்சமத்தில் இறை சபை சீடர்களுக்கு, பிரபஞ்ச பணியாற்றுதவங்களுக்கு, அங்கேருந்து இங்கேருந்து ஆட்களை கூப்பிட்டு வரேன், எங்கள் ஊரில் இருந்து ஆட்களை கூப்பிட்டு வரேன், 4 பேருக்கு சொல்லுதேன், 8 பேருக்கு சொல்லுதன் சாமி, ஒருத்தரும் வரமாட்டேங்க அங்கே. பரவாயில்லை, வர வேண்டாம், ஆனால் நீ சொல்லு அப்படிங்கிற அகத்திய பெருமான். வரவே வேண்டாம் யாரும். ஏன்னா இங்கே வராதவன் இங்கே வந்து எதுக்கு, எனக்கு அது வேணும் இது வேணும் அது அப்படி சொல்லிக்கிட்டாலே இருக்கு. சொல்லதை காது கொடுத்து கேட்கணும். கேட்டாதான் இங்கே தேவை. சிலவன் அங்கே வந்தான்னா எப்படி 2 தடவை போயிட்டு வந்தால் சரியாயிருமா, 4 தடவை போயிட்டு வந்தால் சரியாயிருமா, இத்தனை தடவை போயிட்டு வந்த அத்தனை தடவை போயிட்டு நீ எத்தனை தடவை வந்தாலும் சரியாகாது. நீ வந்து ஒரு தடவை வந்தா கூட சரியாகும். சபையை முன்னிலையில வச்சு, முதல் நிலையில வச்சு இவங்க சொல்லதெல்லாம் சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டா, நம்ம உபதேசம் பண்ணா வந்த மக்கள் என்ன சொல்லுது, சரி அடுத்து அப்படிங்கி, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ உபதேசத்தை உங்களோடய வச்சுக்கோங்க, எங்க பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு இங்க வந்து. அப்ப என்ன சொல்ல நம்ம அந்த அதை உன் விஷயத்தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இதை செய்ய அது சரியாயிரும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு விஷயங்களும் இருந்துட்ட போதும். சபைக்கு இங்க வந்த உடனே நல்ல விஷயங்கள் எதுக்கு நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். இங்க வந்து பஞ்சபூதங்கள் கட்டுப்பட்டு இருக்கு. அப்போ உடல் சார்ந்த நோய் நொடிகள் எல்லாம் வந்து பூதங்கள்ல இப்ப இந்த நிலையை நீ கம்மி பண்ணு, அந்த உடம்பு சரியாயிரும்னு இங்க சொல்லுது. ஏன்னா இங்க வந்துட்டான், இங்க வந்து கேட்காங்க, பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற போறான், எப்போ பார்த்தாலும் சபையே நினைச்சு சிந்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னா உடல் விஷயங்கள் சரியாகுது. அப்ப நவக்கிரகங்கள் தானே துன்பம் கொடுக்குற விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க வந்து சிவசபையை வேண்டி நிக்கல, பிரபஞ்ச கோமாதா பூஜையை பார்க்கல, ஸ்கேனர் போடுவாங்க. ஸ்கேனர் போடையில என்னென்ன விஷயங்கள் மண்டக்குள்ள ஓடுது, நாளைக்கு 4 பேர் சபைக்கு கூட்டு வந்து தர்மயுக பணியில ஈடுபடுத்துவானா, 4 பேருக்கு புண்ணியங்கள் செய்வார்களா அப்படின்னு உடனே ஸ்கேனர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருது. கொடுத்தோடனே கோமாதாக்குள்ள இருந்து அனுகிரகங்கள் போகுது. அங்க 33 கோடி தேவர்கள், நவகோடி சித்தர்கள்லாம் எங்கடா யாருக்கடா கொடுக்க நிக்கல, உயர் சரணாகதி கண்டு நிற்கிறவங்களுக்கு அந்த அனுகிரகங்கள் போகல. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகள்லாம் வெளியே போகையா பிரபஞ்சத்துல கரைஞ்சு போயிடுது. இந்த விஷயங்கள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் என்ன விஷயங்கள், இந்த சிவகோரிக்குள்ள எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, என்ன நிலைகள்ல உட்கார்ந்துருக்காங்க, எதிர்நிலைகள்ல உட்கார்ந்துருக்காங்களா, பிரபஞ்சத்தோட என்ன பேசிக்கிட்டு இருக்கு பிரபஞ்சம். அப்ப நான் பேசுனேன்னா இது என்னோட கருத்துக்கள்லாம் கிடையாது, இது பிரபஞ்சத்தோட கருத்துக்கள். பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னு உற்று நோக்குறாங்களா, அப்படி கணக்கெடுக்காங்க அங்க. சாமின்னு கும்பிட்டுக்கிட்டு உள்ள சீக்கிரம் சொல்லுடா, எங்களுக்குள்ள விஷயத்த சொல்லு, நீ ஏன் இன்னதை யுக மாற்றத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க,
நான் வந்து எங்கேருந்து வச்சுருக்கேன், அங்கே போகணும், இங்கே போகணும், எனக்கு போகணும், 4 பேரை கெடுக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருந்தான்னா ஒன்றும் கொடுக்காது. இதுதான் கொடுக்கு. பிரபஞ்சம் வந்து இந்த உபதேச நிலைக்குள் தான் உங்களுக்குள்ள அப்படி தங்கிருது. ஆணி அடித்த மாதிரி தங்குது. ஒரு இடத்துல போய் செய்யலை, கோபம் வரையில் ஐயையோ அங்கே வாழை சித்தர் சொல்லியிருக்காரு, ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு, செய்யக்கூடாது அப்படின்ட்டு எடுத்த பொருளை வச்சிரும். சொல்ல வந்ததை நிப்பாட்டும். அப்போ அங்கே புண்ணியம் வருது. நல்ல விஷயங்களை சொல்லும். அப்போ வரும், சரி சரி சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லணும். சரி நான் வீட்டை பூட்டிட்டு வெளியே போகிறேன்னு சொல்ல வந்த வாய், இருங்க 5 நிமிஷம் இருங்க சாப்பாடு போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல வரும். அந்த வீட்டை போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல வந்த வாய், இரு நான் வீட்டுக்குள்ளே போய் எட்டு வந்துடுறேன், இல்லாட்டி இந்த சோறு வடிச்சிருந்தேன் உனக்கு போடுதேன் அப்படின்னு சொல்ல வரும். அதுதான் இந்த உபதேச நிலைகள் கொடுக்கு. எல்லாருக்குள்ளேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சிவசபை சீடர்கள் ஃபுல்லாக உயர் சரணாகதியோடு இருக்கிறவங்க, உயர்வா சபையை நம்புறவங்கலாம் தர்மம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்க, வரையில எப்படி வந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க. உங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள், 1000 புள்ள ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சிவசபைய கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்ட போது நீங்க நல்லது செய்தீங்களா செய்யலையா? செய்தீங்களா? அதுதான் சிவசபையோட வெற்றி. அதான் யுக மாற்றம், வேற ஒன்றும் கிடையாது. அதை நாங்க சொல்லுதோம், உங்க கையில கொடுக்கோம். நாங்க அந்த பொறுப்பை உங்க கையில கொடுக்கோம். முன்னாடி சொல்லுவாங்க குருவங்களை கொலையை கொடுப்பாங்க. குருநாதர் வந்து அவங்க ஆற்றலை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து உயிர் பிரியும் சூழல்ல கொடுப்பாங்க. இங்க உயிரோட இருக்கையிலே கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். உயிர் அந்த வாரிசை பார்த்து கொடுப்பாங்க, வழியில உள்ள சொந்தக்காரங்களை பார்த்து கொடுப்பாங்க. இங்கெல்லாம் நீங்கெல்லாம் சொந்தக்காரங்களா? நீங்க எல்லாம் வாரிசுகளா, சொந்தக்காரங்களா? யாரு? கொலை வழியில வரையலாம், இன வழியில வரையலாம், எண்ணம் கிடையாது. எங்கெங்கேயோ எல்லைகள்ல இருந்து வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிய உங்களெல்லாம் ஏன் பார்க்காம பகிர்ந்துக்கிட்டு இருக்கு அனுக்கிரகத்தை. இப்ப சொல்லது மட்டும் கிடையாது. கோமாதா பூஜைக்குள்ள இருந்து யார் கொடுக்கா? 11,000 யுக தவ புண்ணியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்த்த வச்ச புண்ணியம். சித்தர்கள், தேவர்கள், 33 தேவர்கள் எல்லாமே சேர்த்து வச்ச புண்ணியம். அவங்களாம் இந்தா வச்சுக்கோ டொனேஷன் கொடுக்காங்க. வச்சுக்கோ, நாங்கள் இத்தனை யுகம் தவறு இருந்தோம், இந்த புண்ணியத்தை வச்சுக்கோ, யுகம் மாறட்டும், வச்சுக்கோங்கன்னு இங்கே வந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேண்டாங்கிற அளவுக்கு டெபாசிட் பண்ணுதாங்க. அதனால வர்றவங்களுக்கு இங்காங்க வச்சுக்கோங்க நாங்க எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா அகத்திய பெருமான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, சித்த படைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கு, 18 சித்தர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தகுதி பார்த்து கொடுக்காங்க. இவனுக்கு நல்லது செஞ்சா இவன் கெடுத்து போடுவான்னா அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. இவன் கோவப்பட்டு அடுத்தவனை ஏமாத்தி போடுவான்னா அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. பிரபஞ்சத்துக்கு செய்தவனை அடையாளம் பார்த்துருவாங்க அவங்களுக்கு கொடுக்காங்க. அப்போ உங்க வீட்டில் வந்து என்ன என்ன தொல்லை அப்படிங்கிற விஷயத்துக்கு அங்க இல்லை அப்படிங்கிற பதிலா கிடைக்கும். அப்ப வந்து எடுக்கத கிணறு தான், இறைக்கத கிணறு தான் ஊறும் அப்படிம்பாங்க. கொடுக்கத வீட்டில் தான் நிம்மதி இருக்கும். கொடுத்து பாருங்க, அதுக்கு மிஞ்சின சந்தோஷம் எதுவுமே இல்லை. நீங்க எடுத்துக்கிட்டே இருங்க, அத மாதிரி நிம்மதி இல்லா பொழப்பு எதுவுமே இல்லை. காணலை. இந்த பேங்க்ல ஓட்டேன், அந்த பேங்க்ல ஓட்டேன், அங்கே இடம் வாங்கினேன், இங்கே இடம் வாங்கினேன், கோயில்பேட்டில் வாங்கியாச்சு, மதுரையில் வாங்க முடியுமா, சென்னையில் வாங்க முடியுமா, சென்னையில் வெள்ளம் வந்துருமா, கோயம்புத்தூரில் வாங்கிடலாமா, இப்படித்தான் மனநிலை போகுமே தவிர இந்த காரை மாற்றிடுவோம், அந்த காரை மாற்றிடுவோம், இந்த வண்டியை மாற்றிடுவோம், அந்த வண்டியை மாற்றிடுவோம், காணலை அப்படிங்கிற விஷயந்தான் இருக்குன்னு தவிர கொடுக்கையில் எது இருந்தால் அந்த நிறைஞ்ச மனசோட நீங்கள் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க கேட்காதெல்லாம் கொடுக்கும். இது நம்ம கேட்கவே இல்லையா, இது எங்கடா வண்டி நின்னது, இதெல்லாம் கேட்கமானமோ, இதெல்லாம் எதுக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னா கேட்காத விஷயங்கள்லாம் இருக்கும். கிடைக்கா நட்பெல்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய மனிதர்களோட நட்புன்னா, பெரியவங்கன்னா யாரு? புண்ணியம் செஞ்சவங்களோட நட்பு கிடைக்கும், புனிதர்களோட நட்பு கிடைக்கும். இங்க சிவகோரையில வந்து உட்கார்ந்துருக்கிய உங்களுக்கு யாரோட நட்பு கிடைக்கி? யாரோட மனுஷங்களோட நட்பு கிடைக்கா? காம குரோத லோபம் மதமாச்சரியத்தோட பரண்டுக்கிட்டு இருக்கவங்களோட நட்பு கிடைக்கா? ஒன்றும் வேண்டான்னு கடவுளா உட்காந்து ஆட்சி பண்ணுதவங்களோட நட்பு கிடைக்கி. அகத்தியரோட நட்பு, சிவபெருமானோட நட்பு, முருகப்பெருமானோட நட்பு, பரந்தாமனோட நட்பு, அஷ்டலட்சுமிகளோட நட்பு, மும்மூர்த்திகளோட, நவக்கிரகங்கள் நட்பாயிருது, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருது. யாரெல்லாம் எல்லாம் ஹவ்வாரியோ அப்படின்னு கேட்க நம்ம பார்த்து நம்ம கேட்கலாம். அதை பார்த்து சனி அந்த பகவான் சனீஸ்வரனை பார்த்து ஹவ்வாரியோ மேன் அப்படின்னு கேட்கலாம். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கு சித்த சபை. யமதர்மனை பார்த்து அப்படி கேட்கலாம்.
அஹ் யமதர்மனன் டியூட்டியை தடுத்த இடம்னு சொல்லுதாங்க. இந்த எல்லையை வந்து என்னோட பணியை வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல், ஒரே ஆற்றல் இங்க மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுதாங்க. இதுக்கெல்லாம் என்ன என்ன விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கணும், என்ன என்ன விஷயங்கள் நாங்க செஞ்சிருக்கணும்னு கிடையாது. ஒண்ணுமே செய்யல, ஒன்னும் செய்யல, எங்களுக்குன்னு ஒன்னும் செய்யல, நமக்குன்னு ஒன்றும் செய்யலை. ஆனால் இப்போ எல்லாம் உனக்கு தாங்க. அங்கே வச்சுக்கோ. அங்கே கிளைச்சபை, திருச்சியில் கிளைச்சபை, சென்னையில் கிளைச்சபை, செங்கல்பட்டில் கிளைச்சபை, எங்கே என்ன காணாதுன்ட்டு சிங்கப்பூர், மலேசியா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் கிளைச்சபை வரப்போதான். எதுக்கு? நமக்குன்னு எதையும் நம்ம உருவாக்கலை. அது வந்து பிரபஞ்சத்துக்கு யுகம் மாறணும் அப்படிங்கிறதுக்கு. நீங்களும் வேண்டாம் அப்படின்னு வரையில உங்களுக்கு எல்லாம் இங்கே சிவசபை கொடுக்க தயாராக இருக்கு. எனக்கு மகுடம் வேண்டான்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு மகுடம் சூட்டிடுவாங்க. இங்க எனக்கு எது வேண்டாம் வேணும்னா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இங்க நீ வேணும்னா எங்கேயாச்சும் போய் வாங்கிக்கோடா நாங்கள் அப்படின்ட்டுருவாங்க. வேண்டான்னா இவன் தான் சரியான ஆள், இவன்கிட்ட கூட தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு அவனை கூப்பிட்டு அரும்லாம் மகுடம் சூட்டிடுவாங்க. என்ன சொந்தக்காரங்க வந்து வணங்கி நிற்பாங்க, ஊர்க்காரங்க வணங்கி நிற்பாங்க, எல்லாரும் வணங்கி நிற்பாங்க. நீ இப்பமே தெரிய ஆரம்பிச்சு சித்து சபைக்கு போறையாம எவ்வளோ வருஷமா போய்கிட்டு இருக்க? அங்கெல்லாம் கடவுள்லாம் உட்காந்து பேசுற இடமே ஐயா, அங்க இத்தனை வருஷமா போய்கிட்டு இருக்கேன் நீ, அப்போ அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களா இல்லையா? அவங்கள முன்னாடி ஒரு ஆள் சொல்லையில, ஏன்னா எங்க வேலை வாக்கன்னு எங்க சொந்தக்காரங்கெல்லாம் கேட்காங்கன்னு நாங்கள் இப்போ இல்லை, 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. அப்போ ஒரு சீடர் யாருன்னு பின்னாடி சொல்லுதும் தெரியும். அப்போ நான் எங்கே வேலை வாக்கன்னு, எனக்கு வேலை இல்லை, எங்கே வேலை வாக்கன்னு எல்லாரும் கேட்காங்கன்னு அகத்தியர் ஸ்ட்ராங்கா சொல்லுதாரு. சித்த சபையில வேலை வாக்கன்னு சொல்லு அப்படிங்காரு. அது தெரியுமா அவங்களுக்கு? சித்த சபைன்னு வேலை வாக்கையில சொல்லி பாரு அப்படின்னாரு. ஆனா சொல்லி பார்த்துருந்தா இன்னைக்கு நிலை வேற. அதனால இங்க வந்து சில விஷயங்கள் வரும். ஏன்னா அடுத்தவங்களை கூப்பிட்டு ஓடுற ரயில் இன்ஜனுக்கு என்ன திணறுன்னு அதுக்கு தான் தெரியும். அது சாப்பிட்றத இறக்கித்தான் தெரியும். அது இழுக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் அது எத்தனை பெட்டி எப்படி இழுத்துட்டு போகுதுன்னு தெரியும். அதே மாதிரி செஞ்சு பாவம். நீங்கள் இழுத்துட்டு போகிறவனுக்கு வேதனை செய்யணவர் தான் இங்கே தண்டுவாளம் போட்டு அதுக்கு எல்லா விஷயங்களையும் கொடுத்து எல்லா ஆற்றலையும் கொடுத்துருவாங்க. இங்கே வேற ஏக்கரை எல்லாம் போட்டு பக்குவமாக போட்டு எத்தனை பெட்டி மாட்டினாலும் தெரியாது, இங்கே இழுத்துட்டு போயிடலாம். அதை மாதிரி துணிஞ்சு இறங்க எதான் வந்து முன்னுதாரணமாக இருந்தால் தான் நம்மளை பற்றி எல்லாரும் வந்து நம்ம வழி நடப்பாங்க. முதல்ல கிணத்துக்குள்ளே குதிக்க நீ குதிடா, நான் குதிக்கணும் தானே சொல்லுதாங்க. கோச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா குதிச்சு காமிப்பான், ஓடி காமிப்பான். இப்போ உள்ள கோச்சர் மாதிரி கிடையாது. அப்போதான் சித்தர்களும் அது மாதிரி தான். அவங்க வாழ்ந்து பார்த்தவங்க, குதிச்சு பார்த்தவங்க, தாண்டி பார்த்தவங்க, பட்னியா இருந்து பார்த்தவங்க, எல்லாத்தையும் பார்த்ததுனால சிவத்தை பார்த்தவங்க, சிவமா ஆனவங்க. அவங்க இப்போ அதையத்தான் எங்களுக்கு சொல்லுதாங்க. நாங்கள் உங்களை சொல்லுதோம். இவ்வளோ விஷயம் போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பிரபஞ்சத்தோட வாழ பழகிக்கோங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இந்த நிலை பறைசாற்று நிலைகள் சாதனங்கள் வழியாக எல்லா சீடர்களின் இல்லங்களுக்கும் சபைகளுக்கும் நாடு தாண்டியும் அது அங்கே அந்த இது ஆளி தாண்டியும் போய் அற்புதமாக பணியாற்றுவோம். இந்த சொற்பொழிவு அப்படிங்கிறத சொல்லி ஒவ்வொரு சொற்பொழிவும் வந்து ஆணியாக அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தரையும் மலர வச்சுக்கிட்டு இருக்கு. சிவசபை நோக்கி அவங்க வரக்கூடிய தருணங்கள் வந்து விதைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சச்சங்கங்கள் மூலியாகவும் அற்புதமான எளிமையான உரைகள் மூலியாகவும் அகத்தியம் என்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் உள்ளுக்குள்ளிருந்து வருகின்ற வார்த்தை நிலைகளாகவும் கலியுகத்தை வந்து AK-47 கொண்டு டம் டம் டம்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது நிற்க இடம் இல்லாமல் இடத்த காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. சித்த சபை கால் வைக்கிற இடமெல்லாம் தர்மயுகமா மலருன்னு சொன்னாங்களா அன்னைக்கு செங்கல்பட்டு சச்சங்கத்தில். அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் தர்மயுகத்துக்குள்ள தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல, இந்த நேரத்தில், இந்த மனோநிலையில நீங்க எல்லாம் தர்மயுகத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்க. புரியுதா புரியலையா? உங்களுக்கு வேற்று மாற்று எண்ணங்கள் வருதா? யாராச்சும் திட்டணும்னு வருதா? அடிக்கணும்னு வருதா? ஏதாச்சும் வருதா? ஒண்ணுமே வராது. ஏதாச்சும் செய்யணுமே, இவர் சொல்லிட்டார் ரைட்டு, நான் ஊருக்கு போனோன்னா யாராச்சும் ஒரு ஆளை பிடிச்சிடணும். அப்பவுமே இப்போ திங்கிங் உங்களோட எண்ணெய் அலைகள் ஓட ஆரம்பிச்சிடும். பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற சார் அந்த நாயை விரட்டணுமோ, பக்கத்து நாயை என்ன சாப்பாடு வந்தால் சாப்பாடு போட்டுடணும் அப்படிங்கிற நிலை வரும். என்னமாச்சும் ஒன்று செஞ்சிடணும். அதனால இது சும்மா இருக்காது. உள்ள அந்த உரையை உள்ள வாங்கிட்டான்னா அது உறங்காது. அது சீடர்களுக்கு தெரியும். வாய் வழியா வந்து காது வழி வாங்கினத வாய் வழி வந்தா தான் உறக்கம் வரும். எத்தனையோ சீடர்களை நாங்கள் பார்த்துருக்கோம். என்னையால் ஒன்றுமே செய்ய முடியல, ஒரே சிந்தனை அதில் தான் இருக்குது. இந்த பாடல்கள் ஏற்றின
சீடர்கள் சொன்ன விஷயங்கள் அது அந்த பாட்டு 4 பாட்டையும் அமைச்சு கொடுக்காம அந்த பையன் உறக்கமே வரல அந்த சீடர்களுக்கு. அது மாதிரி எல்லா நிலைகள்லையும் அங்கே தென்காசியில் ஒரு ஆள் அப்படித்தான், அப்படி அவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க. ஒவ்வொரு கிளைச்சபைகள்லையும் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து எல்லாருமே அப்படித்தான் இருந்தாங்க. திருச்சி எல்லையில் இருக்கக்கூடியவங்க எல்லா விஷயங்களுக்கும் வந்து என்ன சிவசபையோட என்ன சொல்லுது, லட்சம் கோடிகள் இங்க கொடுக்கப்படலை, என்ன எதையும் எழுதி வைக்கல, ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது இங்க. அது ஒண்ணு சித்த சபையில இங்க யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. நாளைக்கு வந்து இங்க அங்க அதுல இதுல எதுவும் கிடையாது. ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கணும் அப்படிங்கதான் சித்த சபையோட இது. என்ன இன்னைக்கு வந்தவன், நேத்து வந்தவன், முந்தா நாத்து வந்தவன், போன வருஷம் வந்தவன், முன்னாடி வந்தவன், பின்னாடி வந்தவன் இல்ல, எவன் முன்னாடி நிற்கான் அப்படிங்கதான் இங்க பெருசு. யாரு சரணாகதியோட இங்கதான் வச்சான். இங்க வந்து காப்பு போட்டுட்டு வந்தவன், அந்த கார்ல வந்தவன், இந்த கார்ல வந்தவன், எந்த விஷயங்களும் கிடையாது. அந்த பதவியில இருக்கான், இந்த பதவியில இருக்கான். அது இகலோகத்துல சில விஷயங்களுக்காடி அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மரியாதை அவ்வளவுதான் தவிர, எல்லாரையும் ஒரே எல்லையில ஒரே தளத்துல வச்சுதான் சித்தப்பா பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே நிலையில நீங்களும் பார்த்து அற்புதமா உங்களுக்கு சொந்தக்காரங்களா, நண்பர்களா, உறவினர்களா, உங்க ஊர்க்காரங்களா, உங்க உங்க உடன்பிறப்புகளா அப்படி இருந்து பார்த்து நீங்க பயணப்படுங்க. இங்க சித்த சபைக்கு நீங்க சொந்தக்காரங்களாகல எல்லா தேவாதி தேவர்கள், சித்த பெருமக்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தக்காரங்க தாங்க. அவங்க யாரு? உங்களை தான் சொந்தக்காரங்களா, சீடர்களை தான் சொந்தக்காரங்களா நினைக்காங்க. அவங்களுக்கு தான் புண்ணியத்தை வந்து அவங்க வாரிசுகளுக்கா கொடுத்துட்டு வராங்க. வர்றவங்க சித்த சபைக்கு வர்றவங்களுக்கு தான் கொடுக்காங்க, அனுகிரகங்கள் கொடுக்காங்க. அந்த முனிவர் வராரு, இந்த முனிவர் வராரு, கந்தப்பெருமான் வராரு, முருகப்பெருமான் வராரு, அவர் பரந்தாமா வராரு, எல்லாரும் அஷ்டலட்சுமிகள் வருது, தேவிகள் வருது, பாலதிரிபுர சுந்தரி வருது. எல்லாரும் யாருக்கு செய்தாங்க? உங்களுக்கு தான் செய்தாங்க. ஊர் தாண்டி செய்தாங்க. உங்க ஊர் எங்க இருக்குங்கெல்லாம் அவங்களுக்கு எல்லையெல்லாம் தூரமெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சரணாகதி ஆயிட்டியா, உன் வீட்டுக்கு நாங்க வாரன்னு வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. சந்தன வாடை அடிக்கி, உபூதி வாடை அடிக்கி, அமைதி தளர்ந்தது, எல்லா விஷயங்கள் இருக்கு. எல்லாம் எப்போ நீங்க சரணாகதி ஆகையில அப்படின்னு சொல்லி அற்புதமான நிலையை இன்றைய பொழுதிலே, இன்றைய நேரத்துல இப்படி ஒரு பூஜை வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களுக்கெல்லாம் நல்ல உபதேசம் பண்ணக்கூடிய நிலையில வச்சு, உங்களுக்கு பசியாற்றி உட்கார வச்சு, உங்களுக்கு இந்த நிலையில வந்து நீங்க மகிழ்ச்சி அடையல, நாங்களும் மகிழ்ச்சி அடைய கொடுத்த இறைவனுக்கு முதல்ல, இத்தகைய சூழலை அமைச்சு கொடுத்த இறைவனுக்கு முதல்ல எல்லார் சார்பாகவும் நன்றி தெரிவித்து, அற்புதமான தருணம் அதிலே பெற்று கொடுத்த பெருநூலாம், வாங்கி கொடுத்த மகாநூலாம், மகத்துவம் மிக்க பிரபஞ்ச ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற இதுவரைக்கு யாருக்கும் கொடுக்கப்படாத, இனிமேலும் அருளப்படாத, தேவாதி தேவர்கள் திருக்கரங்களில் கூட தவளாத அவதார நிலைகள் கொண்ட எத்தனை நிலைகளுக்கும் பரிசாக கொடுக்கப்படாத ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான புதையல் வழியாக பெற்று கொடுத்த பெருமனானாம் அகத்தியனை வணங்கி, அற்புதமான சிவத்தை வணங்கி, ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அற்புதமான இன்றைய தினமான அற்புதமான அத்தகைய சஷ்டி திருநாளிலே பரந்தாமனினோட சத்யா நாராயணனோட ஆற்றலும் தவழ்ந்திருக்க, திருமுருகம் ஆற்றலும் ஒன்றாய் இணைந்திருக்க, திருமுருக பெருமானை சத்ய நாராயண ஆற்றலாய் அற்புதமாய் அமர்ந்து மாமனும் மருகனும் அப்படிங்காங்களா, இருவரும் ஆற்றலும் ஒன்றாய் அணைந்த அற்புதமான திருநாளிலே திருமுருக பெருமானை, கந்த பெருமானை, கதிர்வேல பெருமானை, செந்தில் ஆண்டவனை, திருச்சபை அமர்ந்து திருவருள் உரிகின்ற பெருஞ்சபை அமர்ந்து பேரருள் உரிகின்ற உயர் சபை அமர்ந்து உன்னதம் உரிகின்ற உத்தமனை, சத்தியனை, நித்தியனை, நிகரில்லா படை கொண்டவனை, தேவ சேனாதிபதியாக அமர்ந்து தேவர் பெரும் மன்னனாய் அமர்ந்த அத்துணை லோகங்களையும் ஆளுகின்ற 27,000 லோகங்கள், 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலாய் அமர்ந்து 7 படையும் ஒன்றாக்கி ஒரே படையா அமர்ந்த அற்புதமான கதிர்வேல பெருமானே வருக, கந்த பெருமானே, சண்முக பெருமானே வருக வருக என, குகனே வருக, சண்முகனே வருக, கந்தனே வடங்க, கடம்பனே வருக வருக என அகத்தியம் எனும் அற்புதமான திருவடியிலே இருந்து உயர் உன்னத பேராற்றானாமா அகத்தியத்தின் அற்புதமான ஆசானான் திருமுருகப் பெருமானை வருக வருக என அழைக்கிறோம்.
கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, திருச்சபை அமர்ந்தவா போற்றி, மகாசபை அமர்ந்தவா போற்றி, மகத்துவம் மிக்கவா போற்றி, ஜகத்துகம் ஆளுகின்ற அரசே போற்றி 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 என அகத்தியம் நிறைந்த ஜகத்தியம் ஆளுகின்ற மகா சபையில் அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற 27,000 கோடி லோகங்களின் மன்னனே போற்றி 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 என திருமுருகப் பெருமானை திருப்படி பணிந்து திருத்தால் பணிந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் காத்திருக்க நவகோடி சித்தகணங்கள் எல்லாம் வணங்கியிருக்க குகனே வருக, சண்முகனே, கந்தனே, கடம்பனே, கதிர்வேல பெருமானே வருக வருக, மருமகனே வருக, மாமனுடன் வருக, சரவணா, சண்முகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, செல்வக்குமரா, செந்தில் ஆண்டவா வருக 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 என ஓம் நமோ நாராயணாய என்கின்ற அற்புதமான நாமம் சூழ்ந்திருக்க முக்கத்து முக்கோடி தேவர்களும் சங்கொலி எழுப்பி திருமுருகப் பெருமானை திருச்சபை அமர்ந்து திருலோகத்தை பெருலோகத்தை பெருமகா பிரபஞ்சத்தை ஆளுகின்ற பிரபஞ்ச மா மன்னனே வருக, அகத்தியத்தின் ஆசானே வருக, அற்புதனே வருக 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 வருக, முருகா வருக, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கதிர்வேலனுக்கு, செல்வ குமரனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, திருச்சபை அமர்ந்தவனுக்கு, திருவருள் உரிபவனுக்கு, பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு, பேரருள் உரிபவனுக்கு, 27,000 கோடி லோகங்களின் மன்னனுக்கு அரோகரா அரோகரா, பிரபஞ்ச நாயகனுக்கு, பிரபஞ்ச நாயகனுக்கு, கலியுக வரதனுக்கு, கலியுகத்தை மாற்ற வந்தவனுக்கு, தர்ம யுகத்தில் அமர்ந்தவனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. நற்காவிரி தந்த நற்றவன் சபைதனில் கொள் நிலை கடந்து கொடுக்கும் நிலைதனை அருள் நிலையாய் வழங்கிய சித்தனவனுக்கு சூட்டிய அருள் முடிகண்ட கொற்றவன் சபைதனிலே ஏற்றமிகு நிலையாய் நடந்திட்ட அருள் சஷ்டி பெருவிழாதனில் ஓராற்றல் ஈராற்றல் அல்ல அத்துணை இறைகணங்களின் ஆற்றல் எல்லாம் புடைசூழ அமர்ந்திருந்த அருள் என்னும் வார்த்தைக்குரிய அர்த்த நிலைதனை தன் சுழுமுனையில் தாங்கிய சித்தனே அருள் வடிவாய் அருமுக சத்திய நாராயணன் வந்தமர்ந்தோம் சித்தனே. ஓம் சத்திய நாராயண பெருமானே போற்றி போற்றி. உயிரோட்டமுள்ள இறை நிலை நாடிதனை தனக்குள் பெற்றவனாய் உயிர் நிலையில் தன் நாடிக்குள் இறை நிலையை கற்றவனாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலுக்குள் இருந்து எழுகின்ற அருள் உபதேச நிலைகள் என்பது ஏற்றமிகு நிலையாய் உபசார நிலை கண்ட கீதை நிலைகளில் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றலையும் தன்னுடைய சரீர வடிவாய் தாங்கிய சித்தனே நல்லாசி வழங்குகின்றோம் உமக்கு. ஈடு இணையில்லா பேராற்றல் தனை தன்னகம் தாங்கி இருக்கும் அருள் வடிவ நிலையாய் பெற்ற பெருமகா சபைக்குள் இருந்து எழுகின்ற ஒவ்வொரு தவ பேராற்றலும் உன் ஆசி நிலைகளில் இருந்து உன்னுடைய வார்த்தை நிலைகளில் இருந்து உலகை இவ்வுலகோர் நிலைதனை உய்ய வைக்கின்ற ஆற்றலாக உள்ளிருந்து எழுகின்ற ஆதிரை சூட்சமன் நூல் கொடுத்த அகத்தியன் சபைதனில் அவன் ஆசான் வந்தமர்ந்தோம் சித்தனி. உனதருள் ஆற்றல் எங்கிருந்து தாரை வார்க்கப்பட்டது, அத்தகைய தாரை வார்க்கப்பட்ட நிலைக்குள் இருக்கின்ற ஆற்றல்கள் எங்கிருந்து எவரால் புனைந்தெடுக்கப்பட்டது என்கின்ற வினாக்களுக்கு உன்னுரை ஒரு விடையாய் அமைகின்ற நிலைதனை உற்று நோக்கிய அகத்தியன் வடிவாய் அருள்குமரன் வந்தமர்ந்தோம் சித்தனி. சுகனே போற்றி போற்றி. என்னகம் இருக்கும் அகத்திற்குள் இருக்கும் அத்துணை நிலைகள் என் அகம் என்பது ஆற்றலாய் நீ உரைத்த அத்துணை லோகங்களுக்குள் இருக்கின்ற அகநிலைக்குள் இருக்கும் ஆற்றல் என்பது ஆங்காங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற ஆற்றலாக அது இதுகாரும் விளிர்ந்திருந்தது சித்தனே. அவ்வாறு தங்க வைக்கப்பட்டிருந்த ஆற்றலை எல்லாம் கிரகித்து
தன் சபைதனை நோக்கி வருகின்ற அற்புத தவம் கண்ட யுக புண்ணிய நிலைக்குள் இருந்து வார்த்தெடுக்கப்பட்ட அத்துணை ஆற்றலும் உனதருள் அருட்கரம் வந்து சேர்கின்ற ஆற்றல் கொண்ட நற்பூஜை விழாவாக நடந்தேறுகின்ற ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் உச்சகட்ட நிகழ்வாய் நடந்தேறிய சத்யநாராயண கோலம் கொண்டுதான் வந்தமர்ந்திருக்கின்றோம் அருட்குமரன் என்று உரைக்கின்றோம் யாம். அந்நிலைதனை உரைக்க உள்ளிருந்து வருகின்ற ஆதிரை சூட்சம நூலிலிருந்து வருகின்ற அருள் வார்த்தைகள் உரைத்தமாறு நீர் உரைத்தவாறு ஒவ்வொரு சீடனுக்குள்ளிருந்தும் எழுகின்ற தர்மயுகமாற்ற நிகழ்வு புண்ணிய பணி என்பது உன் உரையிலிருந்து எழுகின்ற உத்தம விடைகளின் அம்சமே என்று உரைக்கின்றோம் அருமுகன் சித்தனி. யுகனே போற்றி போற்றி. அந்நிலைகளிலிருந்து அவரவர்கள் தன் நிலையை மாற்றிக் கொள்கின்ற நிலை இகலோக நிலைதனில் வளம் வந்த பொழுதும் அருள் வடிவாய் அவரவர்கள் தன்னை மாற்றிக் கொள்கின்ற நிலை எங்கிருந்து பெறப்படுகின்றது? அவரவர்கள் புண்ணிய நிலைகளில் இருந்தென்று நீர் கூறிய நிலைகளுக்குள் இருந்து ஆற்றலாய் அவர்கள் புண்ணியம் வந்தமர்கின்ற இக்கிடங்கினில் இருக்கக்கூடிய அத்துணை சித்த புண்ணியங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்கின்ற பொழுது அவர்கள் அப்பணி ஆற்றுகின்ற அற்புத நிகழ்வு அவர்கள் சிரசில் உன் வடிவத்தில் அமர வைக்கப்படுகின்றது என்று உரைக்கின்றோம் சித்தனி. யுகனே போற்றி போற்றி. அந்நிலையை தாங்கி வருகின்ற சீடர்கள் இனி உன்னோடு யுகமாற்ற நிகழ்வு புண்ணியமதை ஏற்கின்றவர்களாக வளம் வருவார்கள் என்று உரைக்கின்றோம் அருமுகன் சித்தனி. தந்தனே போற்றி போற்றி. ஆற்றலாய் இத்தடமதிலிருந்து வருகின்ற ஆசி நிலைகளை உற்று நோக்குகின்ற பொழுது புரிய வரும், அவர்களுக்கு அறிய வரும், உள்ளுக்குள் அறியவரும் அறிகின்ற அற்புத நாராயண நிலைகளுக்குள் இருக்கக்கூடிய சிவநாராயண நிலைகளுக்குள் இருக்கக்கூடிய ஆசி நிலைகள் அவர்கள் அறியவரும் பொழுது அற்புத நிலை கொண்ட பயணம் அது தொடங்குகின்றது என்று உரைக்கின்றோம் அருமுகன். போற்றி போற்றி. அவ்வாறு தொடங்கிய பயணம் அது நிறைவுறா வேலையாய் பயணத்தின் ஆற்றல் கொண்ட குறிக்கோள் நிலையது முடிவுறுகின்ற நிறைவு வருகின்ற அற்புத நிலை நோக்கிய பயணத்தை சபை மேற்கொள்கின்றது என்று உரைக்கின்றோம் அருமுகன் சித்தனி. அருமுக பெருமானை போற்றி. அவர்கள் செல்கின்ற பயணம் தொடரும். பயணத்தின் ஆற்றல் கொண்ட குறிக்கோள் நிலை உன் செங்கோல் நிலைதனில் இருந்து அவர்களுக்குள் சென்று அவர்களின் பயண நிலை உன்னோடு உனக்குள் நிறைவடைகின்றது என்று உரைக்கின்றோம் அருமுகன் சித்தனி. அப்பயண நிலைகளுக்குரிய அர்த்தங்கள் என்னவென்று உரைக்க அவர்கள் நீ உரைக்கின்ற உபதேச நிலைகளில் இருந்து பெறுகின்ற அந்நிலைக்குள் இருக்கும் சூட்சமத்தை உணர்வார்கள் என்று கூறுகின்றோம் அருமுகன் சித்தனி. அருமுக பெருமானை போற்றி. ஒவ்வொரு சீடனும் அவனை பண்படுத்துகின்ற பேராற்றல் கொண்ட அற்புத உபதேச நிலைகள் அவன் செவிகளுக்குள் சென்று அர்த்த நிலைகளாக அவனவனுடைய நாடி நரம்பு எலும்பு மஜ்ஜைகளுக்குள் சென்று ஆற்றுகின்ற அற்புத பணியாக அவ்வுபதேசங்கள் பணியாற்றுகின்றன என்று கூறுகின்றோம் அருமுகன் சித்தனி. அருமுக பெருமானை போற்றி. சரீரம் அது நிற்கும், சரீரத்திற்குள் இருக்கும் ஆற்றல் அது பணி செய்யும் என்று உரைக்கின்றோம் அருமுகன். அருமுக பெருமானை போற்றி. சரீரம் பணியாற்றாது தன் சரீரத்திற்குள் இருக்கும் சிவமகா வாழை சித்த நாடியை நாடி வந்த ஏற்றுக்கொண்ட நாடி பணியாற்றும் என்று உரைக்கின்றோம் அருமுகன். அருமுக பெருமானை போற்றி. அதனை நாடி வந்த அருமுகன் அந்நாடியை வழங்கிய நாடி தலம் நோக்கி நாடி வந்த அருமுகன் சித்தனே உமக்கும் இல்லால் மழலையர்கள் சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் சித்தனே. குகனே போற்றி போற்றி. ஏற்றமிகு நிலையாய் அருள் சக்தி பெருவிழாதனிலே ஈடேற்றிய அற்புத அபிடேக நிகழ்வுகள் எல்லாம் எங்கு சென்றடைகின்றன அபிடேக நிகழ்வுகள் சிவமகா வாழை சித்தனுடைய சிரசில் இருந்து துவங்கி அருள் தாள் அடிக்கு சென்று அத்தகைய திரவியங்கள் சேர்கின்ற பொழுது அவன் தாள் அடியில் அடிபணிந்து நிற்கின்ற அத்துணை சீடர்களின் சிரசுகளும் குளிர்விக்கப்படுகின்றன என்று உரைக்கின்றோம் அருமுகன் சித்தனி. அவ்வாறு அவரவர்கள் சிரசுகள் குளிர்விக்கப்படுகின்ற பொழுது ஏற்றிருக்கின்ற கர்ம வினைகள் ஏற்கப் போகின்ற கர்ம வினைகள் இதுகாரும் தொடர்ந்து வந்த பாவ நிலைகள் எல்லாம் விமோசனம் பெறுகின்றன என்று உரைக்கின்றோம் அருமுகன். அருமுக பெருமானை போற்றி போற்றி. அவ்விமோசன நிலையது எங்கிருந்து பெறப்படுகின்றது? தாள் அடியில் அமர்ந்திருப்பவன்
தாளுக்கு அடியில் அமர்ந்திருக்கின்ற பொழுது உன் திருவடி படுகின்ற அத்தகைய நிலையிலிருந்து எழுகின்றது பேராற்றல். நிலைக்குள் இருக்கின்ற அச்சீடன் எங்கிருப்பான் எனில், நிலைக்குள் அமர்ந்திருந்த சீடன் எங்கிருப்பான் எனில், உன்னை சூழ்ந்து உன்னை சுற்றி நீராற்றும் தவநிலைக்கு அருட்காவல் கணங்களாக அமர்ந்திருப்பார்கள் வரும் காலங்களில் என்று உரைக்கின்றோம். காவல் கணங்கள் தவம் புரியும் அக்கணங்களோடு கணங்களாக அமர்ந்திருக்கின்ற அற்புத உயர் நிலை கொண்ட சித்தனுடைய அருள் கண சிரஞ்சீவி கணங்களாக அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் பெறுகின்ற நிலைதனை உரைக்கின்றோம் அருமுகன் சித்தனே. ஜீவ ஏடுகளை புரட்டுகின்ற பொழுது மறுபடி புரட்டுகின்ற பிரதிநிலை மற்றவர்களுக்கு ஜீவ ஏட்டினை தொடுகின்ற அக்கணமே முன் வரிசையில் முன் பிரதிநிலையில் சிவமகா வாழை சித்தனுடைய புண்ணியங்கள் எழுதப்பட்டு விட்டது என்று கூறுகின்றோம் அருமுகன் சித்தனே. ஜீவ ஏடுகளில் இருந்து வருகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆசி நிலைகளை உனக்கு தாரை வார்க்கின்ற பொழுது அகத்தியன் அறிவான். அகத்தியனை காட்டிலும் அற்புத சித்த நிலை தவழும் ஒரு சிவசபை உருவாகும் என்று அகத்தியன் அறிவான் என்று உரைக்கின்றோம் சித்தனே அருகனே போற்றி. அவ்வாறு அவன் அறிந்த சுவடியின் சுவடுகள் எல்லாம் அவனால் அறியப்பட்ட அற்புத தலங்களுக்குள் இருக்கின்ற ஆற்றல்களில் மேம்பட்ட ஆற்றலாக அவன் அறியா தலமாக ஒரு தலம் கண்டெடுக்கப்பட்டது. அத்தலம்தான் அவன் அறியா தலம், அறியும் சிவனும் அறிந்த தலம் என்று கூறுகின்றோம் அகத்தியன் சித்தனே. அறியும் சிவனும் ஒன்றாக அமர்ந்து குறுக்கும் நெடுக்குமாக இடுகின்ற அற்புத ஆற்றல் கொண்ட அடையாள நிலைகளை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற ஆற்றல் கொண்ட தலத்தினை அகத்தியன் அறியா நிலையில் அல்ல, அறிந்தவர்கள் அறியா நிலையில் இருக்கின்ற பொழுது அறியாமையை நீக்குகின்ற அரிசிவனாக அமர்ந்திருந்த அகத்தியன் தான் அத்தலத்தினை தேர்ந்தெடுத்தான் என்று உரைக்கின்றோம் அருமுக பெருமானை போற்றி போற்றி. இந்நிலைதனை உரைக்கின்ற பொழுது சத்திய நாராயண திருக்கோலம் அது சிரசில் நின்றாடுகின்றது என்று கூறுகின்றோம். போற்றி. மருகனாய் மாமனாய் இணைந்து கூறுகின்ற ஆசியாக வரவேண்டும் என்று உரைத்தாயே, அப்பனையும் அம்மையையும் உடனழைத்து வந்திருக்கின்றோம் சித்தனே போற்றி போற்றி. முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் புடைசூழ அமர்ந்திருக்கின்ற அருமுக சத்திய நாராயண திருக்கோலம் கண்ட சிவமகா வாழை சித்தனுடைய திருவுருவாய் அகத்தியம் ஒன்றாக சிரசில் நெற்றி சுழுமுனையில் அமர்ந்திருக்கின்றான் என்று கூறுகின்றோம் அருமுகன் சித்தனே அருமுக பெருமானை போற்றி. இப்பேராற்றல் அருள் தவ பேராற்றல் எங்கிருந்து பெற முடியும் என்று எழுகின்ற வினாவிற்கு ஒரே ஒரு விடை ஆதி கைலாய இறை சூட்சம நூல்தான் என்று அகத்தியன் கூறுகின்ற விடைதனை அருமுகன் உரைக்கின்றோம் சித்தனே. வினா எழ வேண்டும், கலியுகம் அல்லவா, எழ வேண்டும் வினா. எழுந்த வினா வீழ வேண்டும். எங்கு? பிரபஞ்ச மகாசபையின் சித்தன் காலடியில் வினா வீழ வேண்டும். அவன் விடையாக அமர்கின்ற பொழுது வினா வீழ்ந்து விட்டது என்று அருமுகன் உரைக்கின்றோம் சித்தனே அருமுக பெருமானை போற்றி. அற்புத நிலை கொண்ட ஆசி நிலைகளை, அருள் சஷ்டி பெருவிழாவின் ஆசிகளை எம்மை தேடி வருகின்ற ஆற்றல் கொண்ட கணங்களின் அருள் கரங்களை எம் கரங்களாக மாற்றி நின்று அமர்ந்து அற்புத அருள் சத்திய நாராயண கோலம் கொண்டு அமர்ந்த அருமுகன் நல்லாசியை நீர் தூவிய மலர் இதழ்களை யாம் மறுபடி உமக்கு தூவலிட்டு உம் சீடர்கள் உம் கரங்களிலிருந்து அருள் தூவலிட்டு நல்லாசியாக வழங்கி அமர்கின்றோம் சித்தனே அருமுகன். அருமுருக பெருமானே, கந்த பெருமானே, கதிர்வேல பெருமானே, சிவசபை அமர்ந்து சித்த சபை அமர்ந்து உயர் சபை அமர்ந்து உன்னத சபை அமர்ந்து உத்தம சபை அமர்ந்து சத்திய சபை அமர்ந்து நித்திய நாராயணனாய் சத்திய நாராயணாய் அமர்ந்த திருமுருக பெருமானின் திருப்படி போற்றி புகழ்ந்து திருநாமத்தை 14 லோகங்களையும் அதிரவிட்டு கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா, செல்வக்குமரா, செந்தில் ஆண்டவா, செந்திலகத்தில் அமர்ந்தவா, மகா சபை அமர்ந்த மகத்துவம் மிக்க பிரபஞ்ச மா மன்னனே போற்றி 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 என முனை போற்றி திருபடி பணிந்து திருத்தாள் பணிந்து உயர் மங்கள நாத வெள்ளத்திலே
உயர் ஆற்றலாம் உன் ஆற்றலை அற்புதமாக குளிர வைத்து அமர்கிறோம். ஓம் அகதீஷாய நமக.